வீடியோவில் செவ்வாய்க்கிழமை பூஜையோடைய 7வது வார பூஜையோடைய அபிஷேகம், அலங்காரம், ஆரத்தி இந்த 3 தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கம்ப்ளீட் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதுதான் வரும். ஸோ 7வது வாரம் வெற்றிலை தீபம் வந்து போட்டிருக்கேன். என்னோடய கோரிக்கை ஒன்று தான். அந்த கோரிக்கையை பேஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகே, நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடியது என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அண்ட் கடவுள் என்னை காப்பாற்றின விதத்தை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், நான் அதை தான் வந்து சொல்ல போகிறேன். எஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு 48 நாள் வேல்மாறல் விரதம் எடுக்கலாம், அதுக்குள்ளே இந்த 9 வாரத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயத்தை வந்து நான் எடுக்கும்போது எனக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி வருமா, அப்படி வருமா, நெகட்டிவாகவும் யோசிப்பேன், பாசிட்டிவாகவும் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் ஃபைனலாக ஏதாவது ஒரு முடிவை நான் எடுத்து போவேன். ஓகே, பண்ணலாம், என்ன நடக்குது பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு பர்சன். அப்புறம் அந்த தெளிவெல்லாம் கொஞ்சம், அதாவது அந்த தெளிவான புத்தியை எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஃபைனலாக ஒரு முடிவு இப்படியே போகலாம் அப்படின்னு, அதில் வரக்கூடிய தப்பும் நம்மளை பேஸ் பண்ணி தான், ரைட்டாக நடந்தாலும் ஓகே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 48 நாளை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு மகா கந்தசஷ்டி விரதம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக 5 மாதம் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தைப்பூசம் வரைக்கும் வந்துட்டு என்னோடய விரதத்தை கொண்டு போகணும். மொத்தம் 5 மாதம் வருது இல்லையா? இந்த 5 மாதத்தில் என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சாப்பிடாம சுத்தபத்தமாக வந்துட்டு கடவுளுக்கு வந்து பூஜைகள், அலங்காரம்லாம் பண்ண போகிறோம், அபிஷேகம் வந்து பண்ண போகிறோம், கோவிலுக்கு வந்து தொடர்ந்து போக போகிறோம். இந்த 5 மாதத்துக்குள்ளே 6 படை வீடையும் நான் வந்து பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த விரதத்துடைய கோரிக்கைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு சில எனக்கு வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அந்த வேண்டுதலை முடிச்சு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நமக்கு இது கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, இதை வரும், அது வரும் அப்படின்னு நமக்குள்ளே நிறைய எண்ணங்கள் இருக்கும். நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த லைஃப், அதாவது கடவுள் அப்படிங்கிற ஒரு லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் கடவுள் தான் கொடுப்பாரு. ஆனால் இந்த எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கான தெளிவான புத்தியை வந்து கடவுள் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்னு யோசிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ இருக்குல்ல லைஃப்பில், ஒவ்வொரு மெச்சூரிட்டி ஸ்டேஜையும் தாண்டி வரும்போது அப்படி இருந்தோம் இல்லை, இந்த விஷயத்துக்கு அப்படி ரியாக்ட் பண்ணோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக சிரிப்பு தான் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கம் டு தி பாயிண்ட். நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து இந்த அற்புதங்களை பற்றி சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகா கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னோடய லைஃப்பில் ஆஃபீஸில் எனக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஒரு விஜே ஒர்க் பண்ண 4 வருஷம். வாய்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங் இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா சாரி, கோல்டாக இருக்குது. 4 வருஷமாக வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். டோட்டலாக என்னோடய இந்த ஃபீல்டில் நான் டோட்டலாக 14 வருஷம் 14 இயர்ஸாக இருக்கேன். இந்த 4 இயர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு கம்பெனியில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. நான் என்னோடய ஒர்க்குக்கு சின்சியராக தான் இருந்தேன். என்னோடய ஒர்க்கை நான் வந்துட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப ஹாப்பியாக, டெடிக்கேட்டடாக வந்து நான் கொடுத்துட்ருந்தேன். பட் ஆனால் இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ், அது எனக்கு தெரியாதது மந்த்ஸை நான் வந்து கால்குலேட் பண்ண விரும்பவே இல்லை. இந்த நவம்பர் மந்த்லேருந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா வந்து, ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்? ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு ஒர்க்குங்க, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து மனசும் அண்டு ஒரு மாதிரி டென்ஷனோடு வச்சுருந்தா அவங்களால அந்த மைண்டோட ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக, கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ்ட் இல்லாமல் இருக்கணும். அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இரிட்டேட் ஆகும். அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் சொல்லலாம், ஒர்க்கில் பேஸ் பண்ணி தப்பு இதுதான், இப்படி மாற்றிக்கோங்க, அப்படி பண்ணிக்கோங்கன்னா நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். பட் வேணும்னே ஒரு டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது ஸ்டார்ட் ஆக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருந்தேன். ஆனால் என்னோடய ஒர்க்கில் நான் சின்சியராக பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மகா கந்தசஷ்டி விரதத்துடைய திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்தாங்க. பட் அது எனக்கு பின்னாடி நடந்தது எனக்கே தெரியாத ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன், ஓப்பனாக சொல்லணும் அதனால். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனை. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே கண்டினியூ ஆகி அடுத்ததாக வந்துட்டு சோமவார விரதம். ஸோ கார்த்திகை மாதத்துடைய சோமவார விரதத்தில் செகண்ட் வீக்லோடு முடிஞ்சது. ஸோ எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ப்ரெஷர், அவ்வளோ ஒரு டென்ஷன். ஸோ சுயநலமான இடத்துல நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம்,
அது முடிச்சு அந்த சோமவாரம் செகண்ட் வீக்கில் தான் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சது. அந்த மண்டே நான் விரதத்தோடு தான் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துட்டேன். நான் இதுக்கப்புறம் இங்கே வேலை செய்யவே மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இருந்தாலும் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக ஃபீல் ஆகும்ல. ஸோ என்னோடய காலர்ஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் சுகமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி இருந்தாலும் சரி, அந்த லைவில் போய் உட்காந்து என்னோடய காலர்ஸ் கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பூஸ்டப்பே என்னோடய காலர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலையை என்னை விட வச்சுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம், ஒரு மாதிரி கடவுளை நான் இவ்வளோ விரதம் எடுத்து என்னை இப்படி பண்ணிட்டாரு, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, மாற்றிருக்கலாமே, அவங்கள மாற்றிருக்கலாமே, ஒருவேளை என் மேலே தான் தப்புன்னா அதை எனக்கு புரிய வச்சுருக்கலாமே, அப்படி இப்படின்னு நான் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டு ஒரு 1 வீக் வீடியோ எதுவுமே போடாமல், யாரோட ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ணாமல், எதையுமே பண்ணாமல் அப்படியே 1 வீக் நான் என்ன இருந்தேனே எனக்கே தெரியல, அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்போ சில விஷயங்கள் கேள்விப்படும் போது அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் என் தலையில் விடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைக்குள்ளே நான் சிக்கியிருப்பேன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறதால. ஸோ ஒரு இடத்துல நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளை இருக்க விடாமல் கடவுள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கும் போது அவருடைய அற்புதங்களை என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. ஏன்னா மகா கந்தசஷ்டியுடைய அந்த 7வது நாள் முடித்து நான் விரதத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை என் காதுக்கு கேட்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணாலும், ஏன் நான் விரதம் இருந்து முடிக்கிறேன் இப்படி எனக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதும் இப்போ அங்கே இருந்து தான் எனக்கு ஒரு தெளிவான லைஃப்பை கொடுத்துருக்காரு. போன வருஷம் இதே மாதிரி நான் அதே மகா கந்தசஷ்டி விரதத்துடைய சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் நான் ஒரு நாள் விரதம் இருந்திருந்தேன். அப்போது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக என்னோடய ஹெல்த் இஷ்யூஸை முடிச்சு கொடுத்தாரு முருகர். அது என்னால் மறக்கவே முடியாது. அதுவும் அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டைம் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரிசல்ட்டே தெரிஞ்சது. பட் இது முடியறதுக்கு முன்னாடி எனக்கு ரிசல்ட் தெரியும், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஐயா அப்பா கடவுளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சக்தி பாருங்களேன். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்தார். கூடவே பார்த்திங்கன்னா சோமவார விரதம் இருந்தேன். அந்த சோமவாரம் 2வது வாரம் விரதத்தோடு போய் ஆஃபீஸில் ப்ராப்ளம் போச்சு, பேசி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணவே மாட்டேன், எனக்கு இந்த வேலை தேவையில்லை அப்படின்னு நானே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் யோசிக்க ஒரு சில விஷயங்கள் காதுக்கு வர என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா பெரிய பிரச்சனையில் நான் மாட்டியிருப்பேன், பெரிய பிரச்சனையை எனக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ அதனால் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு இடத்துல நமக்கு சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அதை தாண்டி நம்ம சம்பாதிக்கணும். ஸோ நம்ம லைஃப்பில் இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கவே வேண்டாம். மொதல் நமக்கு என்ன தேவை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, தூக்கி போட்டுட்டு வெளியில் வந்துட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் நம்மளால கண்டிப்பாக வாழ முடியும். யோசிச்சு பாருங்க, நம்மளால எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எவ்வளவோ நமக்கு கடவுள் வாய்ப்புகளை கொடுப்பாரு. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. சுயமரியாதை தான் ரொம்பவே முக்கியம். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருப்பாரு. ஸோ அதனால வெளியில இப்போ நான் அடுத்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். அது மூலியமா வேலை வாய்ப்புகள் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். கூடவே நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதால மேக்கப்ஸ் எனக்கு புக் ஆகும் அப்படிங்கிற பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயத்துல நீங்க பிரேக் ஆகுறீங்க, உடையறீங்க, அந்த இடத்துல டிப்ரெஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதோ அப்படின்லாம் எப்பவுமே யோசிக்காதீங்க. பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா கண்டிப்பா அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். பூஜை பண்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes to 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். அதோட எனர்ஜி உங்களை அடுத்த ஒரு நாள் ஃபுல்லா உங்களை அந்த ஒர்க் பண்ண வைக்கும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு விஷயமும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, இந்த பர்சன் என்கிட்ட பேசியா, இந்த பர்சன் லைஃப்ல இல்லைன்னா, இந்த பர்சன் என் கூடவே நான் வச்சுக்கல அப்படின்னா நான் ரொம்ப ஒடிஞ்சிடுவேன், லைஃபே இல்லை, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ யாரையும் டிபெண்ட் அந்த மாதிரி கிடையாது. யாரையுமே நம்பாதீங்க. யாருமே உங்க கூட கடைசி வரைக்கும் வர போறது இல்லை. யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காதீங்க. மெயினா அந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் லைஃப்ல. எனக்கு
உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஸோ எப்போவுமே வந்துட்டு நீங்கள் எமோஷனலாக பிரேக் ஆகிற எந்த விஷயத்தையுமே நீங்கள் கூட வச்சுக்கவே வச்சாதீங்க. லிமிட்டடாக இருங்க, லிமிட்டடாக ஹாப்பி. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அண்ட் கூட உங்கள் லைஃப் பார்ட்னராக கூட இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த லிமிட்டை வந்து எப்போவுமே நீங்கள் அந்த ஒரு அவங்களுக்கு இதுதான் லிமிட் என்னோட லைஃப்பில் அப்படின்னு கொடுத்து பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் வந்து அப்ளை பண்ண என்னோட லைஃப்பில் நல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து சொல்கிறேன், லைட்டாக இருக்கு. உங்களுக்கான டைமிங், உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம நான் இப்படி தான் இருக்கணும், என்ன நான் இப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏன் மேலே திணிக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ லைஃப்பில் எல்லாருக்குமே வந்துட்டு கடவுள் படிச்சிருக்காங்க, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழணும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்துட்டு அடுத்தவங்க நம்ம மேலே ரூல் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அதுக்காக எப்படி வேணாலும் போங்க அப்படின்லாம் இல்லை. ஸோ நமக்கு தெரியும் இந்த பார்டரை தாண்டாமல் இருக்கிற வரைக்கும் என்னோட லைஃப்பை எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு. சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்டாங்களோ உங்க வீட்டில் அப்படின்ட்டு. சுதந்திரம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குங்க? சுதந்திரமாவா நான் வந்துட்டு இருக்கேன். என்னோட சுதந்திரத்தோட லைனை வந்துட்டு நான் தான் டிசைட் பண்ணேன், பார்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒருத்தவங்க என்னோட ஃபேமிலி வந்து டிசைட் பண்றதை நான் எப்பவும் அலோவ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்க. லைஃப்ல நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்க. பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து வேற லெவல் பூஸ்ட் அப் ஆகும். கண்டிப்பா அது ஒரு பெரிய உண்மையான விஷயம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்குங்க, நிறைய பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. கூடவே வந்துட்டு ஜப்பானீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த ஜாப்பனீஸோடைய அந்த ஒரு சீக்ரெட்டே வந்துட்டு 80% சேவ் பண்ணுவாங்க, 20% வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் செலவுக்கு எடுத்துப்பாங்க. அதுதான் தியரி நான் நினைக்கிறேன். மேபி இந்த தப்பா சொல்லிருக்கேன் தெரியல. அதாவது மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் வந்துட்டு அவங்க சேவிங்ஸ்க்காக எடுத்துப்பாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்காக. ஸோ ரொம்ப கம்மியான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலவுக்கு வச்சுப்பாங்க. அந்த கம்மியான பார்ட்குள்ளே என்னென்ன செலவு பண்ணலாம், எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதுவும் ஒரு விஷயமா வைக்கிறதோ. இந்த டைம்ல நான் ரொம்ப விஷயம் சொல்லிட்டே இருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தாங்க லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ஜாலியாக இருக்கிறதுக்கு எடுத்துட்டு போங்க. டிப்ரெஷன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் எனக்கு எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டேன், அந்த நைட்டை நான் வந்துட்டு கடந்துட்டேன் அப்படின்னா அது நேற்று அவ்வளோதான், அந்த நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு அது என்கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அது ரொம்ப நாளாக இருந்தாலும் அப்படியே எடுத்துட்டு போவேன். அதுக்காக அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் நம்ம யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் என்ன தப்பு பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல நான் என்ன தப்பு பண்ணேன், என் சைட்ல என்ன ப்ராப்ளமா இருக்கும், நான் ஏதாவது எனக்கே தெரியாம பண்ணிருப்பேனா அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு பார்வையிலையும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட் பர்சன் எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப ரொம்ப சமத்தா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா அது அவங்க கிடையாது. அவங்களுக்கு உள்ள ஒரு ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அதை நமக்கு முன்னாடி காட்டியிருக்க மாட்டாங்க. அப்படிதான் எனக்கு ஆஃபீஸ்ல நடந்தது. எனக்கு முன்னாடி காட்டின ஃபேஸோட பின்னாடி கேவலமான பார்த்த ஒரு விஷயம் வந்து வேற லெவல். ஸோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இக்னோர் பண்ணுங்க. முடிஞ்சா அவங்க வெளியில வந்த உடனே ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு அவங்க கிட்ட நெகட்டிவா சொல்லணும், பாசிட்டிவா சொல்லணும், எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அது கரெக்ட். அவங்க இல்லாத போது அவங்கள பத்தி தப்பா பேசுறது, கலாச்சி பேசுறது, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கீழே அவங்க சலாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. மரியாதையோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாருமே பண்ண மாட்டாங்க. அதுதான் பேஸ் பண்ணி தான் வெளியில கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கணும். ஸோ சின்ன பிள்ளைத்தனமா வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு சிங்சாங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லாததால அங்க நம்ம வேலை செய்யாம வெளியில வந்தது ரொம்பவே வந்து சந்தோஷம், ரொம்பவே வந்து ஹாப்பி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன். ஸோ லைஃப்ல வந்து சில கடந்து வந்த பாதைகள் நமக்கு ரொம்ப சோகத்தை கொடுக்கலாம். சில கடந்து வந்த பாதைகள் வந்துட்டு மறுபடியும் அந்த சைட்ல நம்ம போனோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஸ்கூல் டைம்ஸ் நம்ம யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருந்துட்டே இருக்குங்க. அதுதான் லைஃப். ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரா. அதனால வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல, அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
இன்வால்வ் ஆகுங்க. உங்களுக்கு அது நல்லதே நடக்கும். கூடவே வந்துட்டு நம்மளை சுற்றி நிறைய விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு மிருகங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. பட் நான் சொல்றது ரொம்பவே தப்பு. மிருகங்களுக்கு கூட அவங்களோட ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். நாய்னா நன்றி உள்ளது, ஸோ இந்த நரினா தந்திரம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கேரக்டர்ல ஒரு இதுதான் மெயின் அப்படின்னு. பட் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலந்த கலவைகள். அவங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு அவங்க ஸ்வீட்டாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வேற மாதிரியும் மாறுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாரு என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மெயினாக ரொம்ப இன்வால்மெண்ட்டோட நம்ம பழகாம இருந்தோம் அப்படின்னாவே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரதை வந்து நம்மளே தடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் கூட வந்து கடவுள் இருக்காரு. அண்ட் கூடவே வந்துட்டு ஹெல்தியான லைஃபை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதை நான் மெயினாக சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விரதத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து மகாகந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்பவே கம்மியாயிட்டேன். லைக் 60 அப்படிங்கிறது என்னோட பார்டர். நான் எப்பவுமே வந்து அதை விட அதிகமாகவும் போகாம பார்த்துப்பேன், கம்மியாகவும் ஆகாம பார்த்துப்பேன். ஆனால் மகாகந்த சஷ்டி விரதம் மூலியமா 52, 53 அந்த மாதிரிலாம் ஆயிட்டேன். எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப நம்ம எழுச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போ கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதாவது 16 ஹார்ஸ்லாம் எடுக்கல, 12 to 14 ஹார்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். பிஃபோர் 6 or 6:30, அதாவது சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஃபுட்டை நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு சின்ன பைசாவோ சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்னோட ஃபுட்டை எடுத்துப்பேன். சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்னோட ஃபுட்டை முடிச்சுப்பேன், டின்னரை முடிச்சுப்பேன். அதாவது வந்து மார்னிங் ஒரு 8, 9 அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு முன்னாடியே 5:30, 4:30, 6:30 இதுதான் 3 டைம்குள்ளே வந்து முடிச்சுடுவேன். அது லைஃப் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது உங்களுக்கு பழகிடும். இப்பெல்லாம் நான் வந்துட்டு ஒரு 8, 9 சாப்பிட்றேன்னா எனக்கே ரொம்ப கில்ட் ஆகும். ஐயோ பெரிய தப்பு பண்றோமோ, மிட் நைட்ல சாப்பிட்ற ஃபீல் வந்து எனக்கு அந்த டைம்ல கொடுக்கும். ஆனால் சீட் டே அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் மட்டும் வச்சுப்பேன். அந்த சீட் டேலையுமே வந்து நான் சாப்பிட்றது என்னவா இருக்கும் அப்படின்னா என்னோட பீஸா, ஒரு பீஸ், அதாவது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சொல்ல ரொம்ப ஜாலியாக, அப்புறம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதில் ஏதாவது. ஏன்னா நான் வந்துட்டு இந்த விரதத்தில் இருக்கிறதுனால இன்னும் எனக்கு வந்துட்டு ஒரு 2 மாதம் இருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இது வரைக்கும் எனக்கு அந்த டைம்லே ஆகலை நான்வெஜ் சாப்பிடணும், இதை நம்ம டேஸ்ட் பண்ணணும், அதை டேஸ்ட் பண்ணணும். ஏன்னா வீட்டில் நான் தான் சமைக்கிறேன். எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த டெம்ட் ஆகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் பார்க்கும்போது டெம்ட் ஆகும். பட் இப்போல்லாம் எனக்கு அது கிடையாது. நான் வெஜிடேரியனில் நல்லா சாப்பிடணும். நான் ப்ரோட்டீனை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா வயிறு உபசமாகிறது, வயிறு வலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நிறைய சுண்டல் இந்த மாதிரி இதில் தான் வந்து ப்ரோட்டீன் இருக்கு. அப்படி அதை சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த சைட் ப்ராப்ளம் எனக்கு வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதால கொஞ்சம் எல்லாத்தையுமே மீடியமா லைட்டா எடுத்துட்டு இருக்கேன். பழங்கள் நிறைய சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹெல்த்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் லைஃப் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயங்களோட ஒரு நம்ம இருக்கும் போது ஒரு ஹாப்பியான லைஃப் நம்ம லீட் பண்ணுவோம். நிறைய டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் நீங்க போகல, அது உங்களை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு இருக்கும். லைஃப்ல ஒரு பிரேக் எடுங்க, அப்போ 3 months once 2 months once அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா லென்த்தாக தான் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் அப்படியே பேசலாமே, ஒரு சின்ன வீடியோ மாதிரி. கூடவே வந்துட்டு பூஜையை நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பூஜையை பத்தி சொல்லணும் அப்படின்னா காலையில செவ்வாய் ஓரையில காலையில உங்களுக்கு 6 மணி to 7 மணி, மதியம் 1 மணி to 2 மணி, ஈவினிங் 6 to 7 இந்த 3 டைம்ல நீங்க வந்துட்டு இந்த விளக்க போட்டுடலாம். ஒரு கோரிக்கை வைங்க, அந்த ஒரு கோரிக்கையை கடவுள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. கூடவே வந்துட்டு நான் காலையில தான் பண்ணுவேன். ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கரெக்டான அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் பண்ணிட்டு வேல்மாறல், கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம். நான் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பாடி முடிச்சுட்டு தான் இந்த விரதத்தை வந்து முடிப்பேன். சாம்பிராணி கூட முடிஞ்சா போடுங்க. சாம்பிராணி போடுறதுலயுமே வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அண்ட் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்க இது வரைக்கும் வந்துட்டு வெற்றிலை தீபம் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா 9 வாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கோரிக்கையோட. கூடவே
கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா உண்மையா இருங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு அது வெற்றிலை தீபம் போட்டுட்டே வந்து இது இப்படி நடக்காதோன்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. நடக்கும். கடவுள் கொடுப்பாரு. எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா அவர் கொடுப்பாருங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா வந்து நீங்க வேண்டுதல் வைங்க. கண்டிப்பா நடக்கும். ஸோ இதுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு பழங்கள் வைக்கலாம், பால் வைக்கலாம், திணை மாவு, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த மாதிரியும் வைக்கலாம். எதை வச்சாலும் கடவுள் ஏற்றுப்பார், திருப்தியாக எடுத்துப்பாரு. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு வீடியோ வந்துட்டு தெரியும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு ஷோ ஆகும். உங்களோட லைக்ஸ் மட்டும் தான் நான் திரும்ப உங்ககிட்ட வந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்கும். 4வது வாரம் வீடியோ யாருக்காவது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கு. இந்த பூஜையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய கோரிக்கை என்ன நிறைவேறி இருக்கு அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அது நிறைய பேருக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஓகே, இதோட இன்னைக்கு நான் இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு சண்டே. ஸோ எல்லாருமே வீட்ல வந்து ஜாலியா ஹாப்பியா ரெஸ்ட் எடுக்கிறது, வெளியில போறது, அதே மாதிரி ஒரு ஃபன்ஃபுல்லான சண்டேவா எல்லாருக்கும் இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.